என்ன பண்ணி என்னத்துக்கு? வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த கஷ்டம் ஒரு நாளுமே தீரவ மாட்டேங்குது. எப்பவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். கஷ்டத்தை தவிர நான் வேறு எதையுமே நான் கண்டது இல்லை. நான் எதெல்லாம் கை வைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு தோல்வியாக தான் போகுது. ஸோ என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன். எல்லாமே என் வாழ்க்கையில் கைவிட்டு போயிடுச்சு. கடவுளை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் உங்களை கைவிடேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, நான் இந்த இயேசு கிறிஸ்துவெல்லாம் நான் கும்பிட்டு பார்த்தாச்சிங்க, அவர் என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு நாளும் அக்கறையே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அது நம்மளுடைய நம்பிக்கையில் தான் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வேண்டிக் கொள்கிறார். யார்கிட்ட வேண்டிக் கொள்கிறார்னா, சர்வ வல்லமையுள்ள பிதாவினிடத்தை வேண்டிக் கொள்கிறார். அவர் பிதாவை சொல்கிறாரு, பிதாவே, நீர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் யார் யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அதெல்லாம் என் கையில் கொடுத்துட்டீங்க. இப்போது நான் அவங்களுக்காக நான் மறிச்சிட்டேன். இப்போ மறித்ததினால அவங்க என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சவங்களை இப்போ நான் உம்முடைய கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களுடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்கு மட்டும் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். எதற்காகலாம் வேண்டிக் கொள்ளுவார்னா, இந்த உலகத்தில் நிமித்தம் நம்மளுக்கு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், நிம்மதி இல்லாமை, இழப்புகள், இயலாமைகள், கவலைகள், பண பற்றாக்குறைகள் எல்லாவற்றிற்காகவும் கடவுள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்கிறாராம். இது மாத்திரமல்ல, நாம் அந்த கடவுளுடைய அன்பையும் கிருபையும் ஐக்கியத்தையும் விட்டு விலகிவிடக்கூடாதுன்னு சொல்லி அனுதினமும் அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எல்லா கவலைகளும் சூழ்நிலைகளும் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருடைய கிருபையிலையும் இரக்கத்திலையும் நின்று, கடவுளே ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறோம்ல, அதுவே அவருடைய கிருபை தாங்க. அந்த கிருபை நிமித்தம்தான் இன்னும் நம்ம கடவுள்கிட்ட போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். என் சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு மக்களுக்கும் சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே வந்தாலும் அவைகளை தாண்டி போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஜெபம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் இப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, நாம் எப்பவும் தனித்தவர்கள் அல்ல. நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் எப்பவும் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவினோட கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறார். ஸோ நானும் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே வாழுகிற ஜீவன் என்னுடைய ஜீவன் அல்ல, அது இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்த நித்தியமான ஜீவன். அந்த ஜீவனுக்கு எந்த விதமான போராட்டங்களோ, தாழ்வு மனப்பான்மைகளோ, கஷ்டமோ, வியாதியோ இராது அப்படிங்கிற பெரிய ஒரு விசுவாசத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மகத்தான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஸோ இனி நாம் இது இல்லை அது இல்லைன்னு புலம்புவதை காட்டிலும் எல்லாவற்றையும் நமக்குள்ளே உருவாக்கி நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மூலமாக இவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும்போது நாமே ஜெயம் கொண்டவர்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?